வணக்கம். இது ஏஐ தமிழ் முக்கிய செய்திகள். அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி வாக்களித்தால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் பழனிசாமி தரப்பு எச்சரிக்கை. சென்னை அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் எம்பியுமான இன்பதுரை அதிமுகவின் கொறடாவின் உத்தரவை மீறி செயல்படும் எந்த அதிமுக எம்எல்ஏவுக்கும் கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கொறடாவின் உத்தரவை மீறி செயல்படும் எந்த அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினருக்கும் அரசியல் அமைப்புச் சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் கட்சித் தாவல் தடை சட்டம் பொருந்தும். சட்டப்பேரவையில் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கட்சியின் அதிகாரப்பூர்வ கொறடா வழங்கும் உத்தரவை மீறி வாக்களித்தாலோ, வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் தவிர்த்தாலோ அல்லது நடுநிலை வகித்தாலோ அது கட்சித் தாவலாகவே கருதப்படும். சிலர் தனி அணியாக செயல்படுவதாலோ அல்லது பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாக கூறுவதாலோ அவர்கள் தனியாக கொறடாவை நியமிக்க முடியாது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கட்சி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு மிக தெளிவாக வழங்கிய தீர்ப்பின்படி ஒரு அரசியல் கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைமைதான் சட்டப்பேரவை கொறடாவை நியமிக்க முடியும். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தாமாக ஒன்று கூடி கொறடாவை நியமிக்க முடியாது. மேலும் உச்சநீதிமன்றம் சட்டப்பேரவை கட்சி மற்றும் அரசியல் கட்சி இரண்டும் வேறு எனவும், அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணை அரசியல் கட்சியை தான் அங்கீகரிக்கிறது எனவும் தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தலைமையான பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நியமித்துள்ள கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் உத்தரவே சட்டப்பூர்வமானது ஆகும். எனவே அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா உத்தரவை மீறி செயல்படும் எந்த அதிமுக எம்எல்ஏவுக்கும் கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்பதே சட்டநிலை. மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நன்றி. சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.